परिच्छिन्नाभिमानिनाम् अध्यक्षाणां च तेन एकत्वम् इति पूर्वोक्तं विशेषणम् ஏகீபூதः பிரஜானகணः இத்தியாதி உபபன்னம். இங்கதான வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சுகுப்தி காலத்துல கூட ஆனந்த் தம் வேலையை பண்ணிட்டு தானே இருக்கு. தம் வேலையை பண்ணிட்டு இருக்குன்னா அது வியாக்கிருத்தமா அவ்யாக்கிருத்தமா? வியாக்கிருத்தம்னு தான் சொல்றோம். ஆனா சுகுப்தி காலத்துல அது அவ்யாக்கிருத்தம்னு வச்சிருந்து பிராஜ்யனும் அவ்யாக்கிருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு பேசிட்டு சொல்லிட்டு சர்வேஸ்வரா அப்படின்னு. ஆனா அப்படி வராது போலருக்கு. அது அவ்யாக்கிருத்தம் சரி. ஆனா சுகுப்தி அவஸ்தையில இவனை அவ்யாக்கிருத்தம் சொல்ல முடியாது. ஏன் அவ்யாக்கிரம் சொல்ல முடியாதுன்னா இவருடைய உபாதியாக இருக்கக்கூடிய பிராணன் அப்போ நல்லா வேலை செய்யணும். அப்ப அது வியாக்கிருத அவஸ்தையில இருந்தது. இவர் எப்படி அவ்யாக்கிரத்தம்னு சொல்றது பிரச்சனை பண்றது. அதுக்கு இவர் பதில் சொன்னா இல்ல, அவனை பொறுத்தவரையில் அது அவ்யாக்கிரம் தான். பிராணன் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத யாரு சொல்றா? இப்போ தூங்கிட்டு இருக்கிறவன் சொல்லலை, வேற மற்றவாதான பார்த்து சொல்றான் மூச்சு ஓடிட்டு இருக்குன்னு அவன் சொல்லலையோ. அப்ப அவனை பொறுத்தவரையில் என்னாச்சு, சுசுப்தியில பிராணன் ஒண்ணு. அப்ப என்னாச்சு, அவனுடைய திருஷ்டியில அது அவ்யாக்கிரம் தான் இல்லையா? அதனால பரிச்சின்னாபிமானவதான். அதாவது இந்த வெட்டியில பார்க்கும்போது இந்த ஒரு சரீரத்துல மாத்திரம் அபிமானம் உள்ள ஒரு ஜீவன் தூங்கும் போது அவனுடைய திருஷ்டியில எப்படி மாற்றியெல்லாம் அவ்யாக்கிரமாக மாறிடுச்சோ அதே மாதிரி பிராணம் கூட வியாக்கிரமாக இல்லை. அப்ப மேலும் வியாக்கிருதம் அவ்யாக்கிருதம் எதை வச்சு சொல்றது அப்படின்னு கேட்டா அந்த உபாதியில அபிமானம் இருக்கு இல்லைங்கிறத வச்சுதான். உபாதியில அபிமானம் இருந்தால் அது வியாக்கிருதம், அபிமானம் இல்லைன்னு சொன்னா அதுதான் அவ்யாக்கிரம். சுடுத்தி காலத்துல உங்க திருஷ்டிப்படி பிராணம் இருக்கவே இருக்கட்டும் பண்டான்னு சொல்லலை. ஆனா அந்த பிராணத்துல அந்த தூங்குறவனுக்கு அபிமானம் இருக்கும். நான் தான் இதை தூண்டுக்காக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம், தெரியணும். அப்ப அவ்யாக்கிரம். பிராணாபிமானினோபி அவிசேஷாபத்தவும் அவ்யாக்கிருதா சமானம். வீட்டில் இருக்கிற காலத்திலே அவன் பிராணன்ல அபிமானம் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லலை. ஆனா அந்த அபிமானம் இப்போ பிராணம் சுகுப்தி காலத்துல, அதனால அவ்யாக்கிரமா இருக்கு. அதே மாதிரி பிரசவ பீஜாத்மகத்வஞ்ச சமானம் கேட்கிறோம். பிரசவம்னா அந்த சுகுப்தியிலேருந்துதான் அந்த அவ்யாக்கிரத்திலேருந்துதான் வியாக்கிருதம் பிறக்கிறது. அப்போ வியாக்கிருதம் பிறக்கிறதுக்கு பீஜ சக்தி அங்கதான் இருந்துருக்கு. ஆக அதுவும் பிராணனுக்கு சரி அந்த அவ்யாக்கிருதம் நம்ம வெற்றி சமட்டி ரெண்டு சமானம். அத்தியட்ச ஏகா அவ்யாக்கிருதாவஸ்தா. இப்ப யாரு அந்த அவ்யாக்கிருதத்துக்கு அபிமானியாக இருக்கானோ, அத்தியட்சனா சாட்சியாக இருக்கானோ அவனை தான் நாம இப்ப அவ்யாக்கிருதம் சொல்றோம். வாஸ்தவமா ஆத்மால அவ்யாக்கிருதம் அவ்யாக்கிருதம் வியாக்கிருதம் எல்லாம் கிடையாது. அதுக்கு உபாதியா இருக்கக்கூடிய வஸ்து இருக்கு மாடல், அதுலதான் வியாக்கிருதம் அவ்யாக்கிருதம். ஆத்மா அந்த வியாக்கிருதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ்யாக்கிருதத்தை பார்த்து சொல்றது. இந்த அவ்யாக்கிரமா இருக்கே இதை நான் வியாக்கரணம் பண்றேன் நாம வியாக்கிரவான்னு சொல்றது. அப்ப அந்த வியாக்கிருதத்துவம் அவ்யாக்கிரத்துவம் அப்படிங்கிற இந்த விசேஷமானது ஆத்மாவை சேர்ந்தது இல்லை, அதனுடைய உபாதியை சேர்ந்தது. அப்ப வெட்டிலையும் அது அப்படிதான் இருக்கு, சமஷ்டிலையும் அப்படிதான் இருக்குன்னு சொன்னா ஒன்னா சொல்லலாமா? வெட்டியில அவன் தூங்குறவனுக்கும் அது அவ்யாக்கிரமா தான் இருந்திருக்கு. அங்க அவ்யாக்கிரம் சமஷ்டியில ரெண்டையும் சேர்த்து ஒண்ணு. அவ்யாக்கிருத அவஸ்தா பரிச்சின்னாபிமானினாம் அத்தியக்ஷானாம். பரிச்சின்னம் அபரிச்சின்னம்னு அபிமானத்தை ரெண்டாவது இருக்கிறார். வெட்டிக்கு பரிச்சின்னாபிமானின்னு சொன்னார், சமஷ்டிக்கு அபரிச்சின்னாபிமானி. இந்த பரிச்சின்னாபிமானியாக இருக்கிற அத்தனை அத்தியக்ஷர்களுக்கும் அந்த பேரும் ஏகத்துவம் பூர்வோக்தம் விசேஷனம் ஏகத்துவம் தான். அப்போ ஏதாவது வித்தியாசம் தெரியுதோ? தேவதத்தன் வேறு, விஜயதத்தன் வேறு, தூங்கிட்டு அங்க தூங்குறவங்க வேறு இங்க தூங்குறவங்க வேறுன்னு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அதனால ஏகத்துவம் சமானம். அதனாலதான் ஏகி பூஜா பிரஜான கனகா எல்லாமே சொல்றது வித்தியாசம் உபகரணம். தஸ்மின் ஏகத்தின் முக்தேது தத்வாச்ச. அவ்யாக்கிரத்துன்னு சொல்றதுக்கு அந்த பெரிய அவ்யாக்கிரத்துல என்ன ஒரு ஹேது இருக்கோ அந்த ஹேது இங்கேயும் இருக்கு. அதனால இதை ரெண்டையும் அவ்யாக்கிரம்னு சொல்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு கேள்வி நானும் கடம் பிராணசப்தம் அவ்யாக்கிரத்தை பிராணன்னு பேரு கிடையாது. அவ்யாக்கிரத்துக்கு பிராணங்கிற சப்தத்தால எப்படி அவ்யாக்கிரத்துக்கு சொல்ல முடியும்? சொல்லி சொல்லிருக்கு சொல்லிருக்கே பிராணபந்தம் ஏதோ இந்த மனம் ஆழ்த்தி சொல்லிட்டு பிராணம்னா பரமாத்மா அவ்யாக்கிரமம். அந்த அவ்யாக்கிரத்துல இது ஒன்னா சேர்ந்து கொடுக்கு வெட்டி
சமஷ்டியான அபியாசத்துல போய் வெட்டியான இது சுடுத்தி காலத்துல ஒன்னா இருக்கு, கலந்து போச்சு, ஏகீபூதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த சமஷ்டியை சொல்லும் போது பிராணஹான சப்த பிரயோகம் பண்ணிருக்கு. பிராண பந்தம், மனஹான ஜீவன். இந்த ஜீவன் பிராணனுக்கு கட்டுப்பட்டு இருக்கான், அதாவது அந்த பிராணன் இடத்திலே லயித்து இருக்கான் அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்ப அதை போய் பிராணன்னு சொல்லலாமான்னு கேட்டான். சொல்லலாம்ல. நானும் சத்த சதேவ சௌமியை பிரகிருத்தம் சத் பிரம்ம பிராணசப்த வாக்கியம் அவன் கேட்டான். எப்படி சொல்லலாம்? அங்க பிராணசப்தத்தினால அபியாசத்தும் சொல்லப்படலையே, அதேவ சௌமியில அப்படின்னு சொல்லி ஒரு பரப்பிரம் சொல்லியிருக்கு. அதைத்தான் பிராணசப்தம் சொல்கிறது. பிராணகரிகனு பிராணங்கிற சப்தத்துக்கு அபியாசத்துங்கிற அர்த்தம் கூடாது, பரப்பிரமும் அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். நமக்கு சதைவ சௌமியை பிரகிருத்தம் சத்து பிரம்ம பிராணசப்த வாக்கியம், அந்த பிராணசப்தத்துக்கு அதுதானே அர்த்தம். நைஷ தோஷா நீஜாத்மகத்வாம் சுபகமாத்மகா சதைவ சௌமியதமுக்கிற அப்படின்னு சொன்னது. அதுவும் பிராணான்னு சொல்லக்கூடிய அபியாசமும் ஒண்ணுதான், ஒன்றும் விரோதமும். சதைவ சௌமியதமுக்கிற சச்சப்தத்தினால சொல்லக்கூடிய அந்த பதார்த்தம் வெறும் சுத்தமான பிரம்மம் இல்லை, அது பீஜ சக்தியோடு சேர்ந்த பிரம்மம், பீஜாத்மகமான பிரம்மம். பீஜம்னா மாயாசக்தி. இந்த மாயாசக்தியுடைய பிரம்மம் தான் சதைவ சௌமியதமுக்கிற அப்படிங்கிறதுல சச்சப்தத்தினால சொல்லப்பட்டது. பீஜாத்மகத்துவமா சத்தம் சொல்லப்பட்டது வெறும் சுத்த பிரம்மம். அதுக்கு விவரிக்கிற விவரணம் எதி தத் பிரம்ம பிராணசப்த வாக்கியம் தத்திரனா அந்த பிராணபந்தனம் சௌமியமனஹா அப்படிங்கிற வாக்கியத்திலே பிராணஹாங்கிற சப்தத்துக்கு வாக்கியார்த்தமாக சதைவ சௌமியதம் அப்படின்னு ஆரம்பிச்சோமே அந்த சத்துங்கிற பிரம்மம் தான் வாக்கியமாக இருக்கு. ததாபி அஸ்திரம் ஜீவ பிரசவ பீஜாத்மகத்துவம் அபரிச்சையைவ பிராணசப்தத்துவம் சதா சப்த வாக்கியதாக. இந்த ஜீவன் பிறக்கிறதுக்கும் பிரபஞ்சம் பிறக்கிறதுக்கும் எந்த ஒரு பீஜ சக்தி வேணுமோ அந்த பீஜ சக்தியை விட்டுட்டு உள்ள பிரம்மத்தை சப்தத்தாலே சொல்றது, பிராணசப்தத்தாலே சொல்றது. இந்த பீஜ சக்தினா மாயாசக்தி, அந்த மாயாசக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் அங்க சப்தம்னு சொல்றது. ஆனா நான் இது எப்படி இருக்கணும்னு கேட்டா, மாயங்கிற உபாதிக்கு பிராதானியம் கொடுத்தா அவ்யாசம், சைத்தன்யத்துக்கு பிராதானியம் கொடுத்தா பரமேஸ்வரன். ஆனா இது ரெண்டும் சேர்ந்துக்கிறதுனால மாயையும் சைத்தன்யமும் சேர்ந்து அந்த ஸ்வரூபத்தை தான் ஆத்மாவாகமே தெய்வா எங்கெல்லாம் ரெட்டி சொல்றதோ அங்கெல்லாம் முன்னாடி இருக்காதுன்னு சொல்லக்கூடிய சைவ சௌமியம் அப்படின்னு அங்க அந்த மாயோபாதிகமான பிரம்மத்தை தான் அந்த பிரச்சனை செய்யுது. அது பிராணசப்தத்தினால சொல்றதும் அதே அர்த்தத்தை தான். அதனால ஒன்றும் தப்பில்லை. சச்சப்த வாக்கியதாச்ச அதுவும் சொல்லிட்டார். சச்சப்த வாக்கியத்துக்கும் அந்த பரபிரம்மத்து வர்ணமை சொன்னாலும் அதுல ஒரு அவ்யாச உபாதி கலந்துதான் இருக்கும். வெறும் சுத்தமா இருந்தாலும் நசத்தன் ஆபதுரியதே, அது அசத்துன்னு சொல்றதுக்கு இல்லை, அசத்துன்னு சொல்றதுக்கு இல்லைன்னு ஆயிடுங்க. சச்சப்த வாக்கியம் ஆகிறதுக்கு அதுல மாயா சக்தி கலக்கும், அவ்யாசம் கலக்கணும் சொல்றாங்க. எதி நிர்பீஜ ரூபம் விவக்ஷிதம் பிரம்ம அபவிஷ்யது. இந்த சத்தை சொல்லப்பட்ட பிரம்மம் நிர்பீஜ மாயாசக்தி கூட இல்லாத ஒரு பிரம்மம், அதாவது சுத்தமான பிரம்மம். இதைத்தான் சுத்தி சொல்லணும் அப்படின்னு நினைத்திருந்தால் அப்ப எப்படி சொல்லிருக்க முடியுமோ? நேதி அப்படிதான் வந்துருக்காங்க. பிரதாரணியில சொன்னாங்க ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்லணும். அங்கதேவ தத் விதிதா அசோ அவிதிதாரதி, தெரிந்ததை காட்டிலும் வேறு தெரியாததை காட்டிலும் வேறு அப்படி சொல்லுங்க. சத்து அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்ல மகி அவசியம் இப்படி சொல்லியிருக்கோம். ஆனா அப்ப சொல்லிருக்கணும் சத்து சொல்லுது சதைவ சௌமியம் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறது. ஆகையாவே அங்கே கொஞ்சமாவது உபாதி சம்பந்தம் இருக்கத்தான் இருக்கு. அந்த கொஞ்சம் நிறையங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. கொஞ்சம்னா அந்த ஒரே ஒரு காரண உபாதி, அதுக்கப்புறம் அதுல காரிய உபாதி சேர்ந்தா நிறைய உபாதி, காரண உபாதியோட சேர்ந்து அதுல இருந்து விகாரத்தையும் சில உபாதியாக வச்சிருந்தோம்னா நிறைய உபாதி சேர்ந்து வச்சிருந்தோம். சோழமா மகத்தன் ஆபத்துதே இது. சரி, இதையே அந்த உபாதி சம்பந்தத்தை வச்சுக்கணும். சத்துன்னு சொல்லி சுத்த பிரம்மா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லி கொடுத்தா அந்த பிரம்மத்தை வச்சுக்கூடாதோ இல்லையா? அதே காரணம் சொல்றது வச்சுக்கலாம் போல இருக்கு சொன்னான். அப்படி வச்சிருந்தா ஆபத்து தப்பு வருகிற சதி பிரவீனானாம் சம்பன்னானாம் சுசுப்தி பிரளயோ புனருத்தான அனுபவத்திற்கா.
பிராணபந்தனத்துக்கு தோங்க வேணாம் அப்படிங்கிற இடத்துல பிராணசப்தத்தினாலே நிர்வீகமான பிரம்மஸ்வரூபம் எடுத்துக்கொண்டால் அதுல லயித்த அந்த ஜீவாத்மா மறுபடியும் எழுந்திருக்க மாட்டான். எழுதுறதுக்கு காரணம் இல்லை. திருப்தி காலத்துல அதுல லயிச்சு இருக்கிறான், மூச்சு விடுறான், மறுபடியும் பிரளய காலத்துல அதுலதான் லயிக்கிறான், திருப்தி காலத்துல மறுபடியும் வந்து விடுறான். அப்படி வராது, வராது. அதுல ஒரு பீஜ சக்தியும் பிரசவ சக்திங்கிறது அதுல இல்லாமல் வெறும் சுத்த பிரம்மத்தில் லயித்து இருந்தால் மறுபடியும் திரும்ப மாட்டான். அப்படின்னு நெசமராவதுன்னு அது ஆகாதேங்கிறதுக்காக அதுல உபாதி கலந்து, உபாதியும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படியே அவன் தெரிஞ்சு வருவான் அப்படின்னு சொன்னால் இந்த புனருற்பத்தி பிரசங்கா அந்த பிரம்மத்தோட ஒன்னா போன முக்தன் மறுபடியும் வரமாட்டாங்கிறதுக்கு நீ காரணம் தான் வேண்டாம் திரும்பி வர்றதுக்கு. வீட்டு சக்தியே இல்லாமல் திரும்பி வரலாம் அப்படிங்கிற அந்த முக்தமும் திரும்பி வரலாம். அந்த முக்தி நிரந்தரம்னு சொல்ல முடியாது. இல்லையே பீஜாபாவம் பீஜ சக்தி தான் வேண்டாமே உற்பத்தி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்துல, அதாவது பீஜ சக்தி இல்லாமலே இவன் மறுபடியும் மூச்சுன்னு வந்துடுவான் அப்படின்னு சொன்னால் அப்ப அவன் மூச்சுக்கிறதுக்கு திரும்பி வர்றதுக்கு பீஜ சக்தி வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்படியான முக்தியிலிருந்து திரும்பி வந்து விடலாம். ஒன்னும் காரணம் வேண்டியது திரும்பி அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இன்னொன்னு ஞானதாக்கிய பீஜ அபாவேஜ ஞான ஆனசக்தி பிரசங்க. அதுல மாத்திரம் அந்த பீஜ சக்தியை ஒண்ணு ஒத்துக்கலைன்னா ஞானமே எப்படின்னா சுசுப்தி காலத்திலையும் அந்த பிரளய காலத்திலையும் இவருக்கு ஒரு ஞானமும் இல்லை அப்படிங்கிறது அத்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அத்தியாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பீஜ சக்தி கூட இல்லைன்னு வச்சுருவோம் அந்த சமயத்துல. அதையும் ஒத்துக்கலைன்னு சொன்னா அப்ப அவனுடைய தியானத்துக்கு ஒன்றும் பிரயோஜனமே. ஏன்னா தியானம் வராமலே தான் அவனுக்கு இந்த அத்தியாசம் போயிருக்கு. தியானமே வர வேண்டாம் அதுக்கு. இவனுடைய அத்தியாசம் நிவர்த்தியாகிறதுக்கு தூக்கத்துல அத்தியாசம் நிவர்த்தி எழுதுறது, பிரளயத்துல அத்தியாசம் நிவர்த்தி எழுதுறது, அதுக்கு தியானமா வேணும். ஆக தியானத்தினால மட்டும் போகக்கூடியதான ஒரு பீஜ சக்தின்னு ஒண்ணு இல்லாவிட்டால் தியானம் கஷ்டமாயிடும். அதனால அத்தியாசம் போனாலும் அத்தியாசம் மறுபடியும் வரத்துக்கு தேவையான ஒரு பீஜ சக்தி அந்த பிரம்மத்தை இருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சக்தியோடு சேர்ந்த பிரம்மத்தை தான் அந்த பிராண சப்தமோ சப்தமோ அதெல்லாம் சொல்றது. மாற்று கபீஜத்வ அப்திபதமேனீவ ததா பிராணத்துவ வியபதேசா. கபீஜ பீஜ சக்தியோடு கூடினது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த சப் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றது, பிராணஹா அப்படிங்கிற சப்தத்தினால சொல்றது. சர்வஸ்ருதிஷு காரணத்துவ வியபதேசா. எங்கெல்லாம் அந்த பிரம்மத்தை காரணம்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை இடத்துலையும் அது மாயாசக்தி கலந்த பிரம்மம்னு வச்சுக்க வேண்டியது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பாருங்க, அதை வச்சுக்கலாம். அங்கேயும் பீஜ சக்தி உள்ளவங்க அங்கேயும் சொல்லலாம். இங்க என்ன ஆச்சுன்னா அவனுக்கு சுத்த பிரம்மத்தை போதிக்கணும். சுத்தமான பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு வழியை பார்த்தான். தூங்கினவனை யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். இந்த ஆசாமி தான் அப்ப தூங்கிட்டு இருக்கான். அதாவது பிராணனை காட்டிலும் வேறு, சரீரம் இந்தியம் மனசு இதெல்லாம் விட வேறுன்னு தெரிஞ்சு போச்சு. பிராணனை தான் வந்து ஜீவாத்மான்னு நினைச்சுட்டு இருக்கான். பிராணம் தான் அந்த சமயத்துல முடிச்சுட்டே இருக்கு, இப்ப தூங்குறவன் வேறு அப்படின்னு ஜீவாத்மாவை தனியா பண்ணிட்டான். தனியா பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா எங்க இருந்தான்னு சொன்னா ஏதோ ஒரு ஐக்கியமா இருந்தான். எந்த சொரூபத்துல இருந்தான், எந்த சொரூபத்துல இருந்தான், எந்த சொரூபத்துல இருந்து வெளிவந்தான். அந்த சொரூபம் தான் நீ சொல்ல வேண்டிய பிரம்மம், தெரிஞ்சுக்க வேண்டிய பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்த விஷயம். அங்க பீஜம் வந்து உண்டு, பீஜம் இல்லைன்னு இல்லை, ஆனா தெரிவிக்க வேண்டியது, அதாவது உபதேசம் பண்ண வேண்டிய விஷயத்துல அது வந்து பீஜத்தோடு பீஜத்தை உபலட்சணமா வச்சு சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு இதுல இருந்துதான் எல்லாமே உண்டாவது அந்த சொல்லிருப்பதில்ல. அந்த விதத்துல பார்க்கறது பீஜசக்தி. பீஜசக்தியே சில இடத்துல விவக்ஷ பண்ணுவான், சில இடத்துல பண்ண மாட்டான். காரணத்தை சொல்றது தாற்பயமா இருந்தா அப்ப பீஜசக்தி கூட இருந்து ஆகணும், இல்லாத காரணமா. சில இடத்துல பீஜசக்தி இருந்தாலும் அதுக்கு விவக்ஷம் இல்லை, அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற தாற்பயம் இல்லை. அதை விட்டுட்டு வெறும் பிரம்மத்தை சொல்றது. அப்ப நேரி இந்த மாதிரி இருக்காங்க. அதைவ அக்ஷரா பரஹா. இந்த அக்ஷரங்கிறது என்ன தெரியுமோ, சாதாரண அக்ஷரங்கள் பரபிரம்மா. என்ன இந்த அக்ஷரத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வித்தியை தான் பரவித்யா அப்படின்னு அங்க பிரிச்சிருக்காரு. இந்த ரெண்டு பரவித்யா அபரவித்யான்னு. அந்த அக்ஷரம் அக்ஷராத்பர தற்பரகான்னு சொல்றதுல அக்ஷரம் சொல்றது இந்த அக்ஷரம் இப்ப சொன்ன அவ்யாக்கிய அக்ஷரம். அவ்யாக்கியம்னா பீஜசக்தி கலந்த அக்ஷரம். இதுக்கு மேலாக பீஜசக்தி கலக்காத அக்ஷரம். மேலனா இதோட தனியா இங்கே இருக்குன்னு இல்லை, அது வாஸ்தவத்துடைய உண்மையான சொரூபம் இதுக்கு அப்பாற்பட்டது.
அதான் ஆதித்ய வர்ணம் சமச பரஸ்தாத்துல சொல்றது அப்படின்னு. அபாக்கியா ஜந்தரோ யஜஹ யதோ வாசோ நிவர்த்தந்தே நிமிதி நீதி இத்தியாதினா பீஜத்துவ அபநயனேன விபதேசா. இந்த வாக்கியங்கள்லாம் அதோடைய பீஜ சக்தியை அங்கேருந்து கழட்டி விட்டுட்டு அதை சுரூபத்தை தெரிவிச்சிடலாம். தாம் அபீஜாவஸ்தாம், அந்த அப்ப பீஜாவஸ்தை இது சுசுப்தி காலத்துல அந்த பீஜசக்தி கூட இல்லாத அவஸ்தை தான் அபீஜாவஸ்தா. அந்த அபீஜாவஸ்தாவை தான் நம்ம துரியம்னு செய்து கொடுக்குறோம். இது மூணாவது சொன்னா அது நாலாவது, அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அது தாம் அபீஜாவஸ்தாம் புருஷத் வக்ஷதி, தனியாக ஸ்ருதியை சொல்லிக் கொடுக்கும். தத்வைவ பிராஜ்ஞசப்தவாக்கியஸ்ய துரியத்வேன தேகாதி சம்பந்த ஜாகிரதாதிரதிகாம் பாரமார்த்திகி புருஷத் வக்ஷதி. புருஷத்துனா அது ஏதோ நாலாவதா தனியா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்ப பிராஜ்யன்னு யார சொன்னோமோ இவனேதான் அந்த பீஜசக்தி உள்ளவனா பிராஜ்யன்னு யார சொன்னோமோ தத்தைவ பிராஜ்ய சப்த வாக்கிய தேகாதி சம்பந்தா ஜாகிரதாதி இதோட சம்பந்தா கடைசியில் பீஜசக்தி பரியந்தம் ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை அதுதான் பாரமார்த்திகமான நிலை. சரி, இந்த பீஜாவஸ்தா இருக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு ஏதாவது அனுபவத்தை கொண்டு காமிக்க முடியுமானா காமிக்க முடியும். இந்த படிச்சது இந்த பீஜாவஸ்தாபி நகிஞ்சி தவேகம் இது உத்திகத்திய பிரத்யேக தர்சனா. நேருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியாம தூங்கினே அப்படின்னு. இதுதான் பீஜாவஸ்தா. அப்ப அஜ்ஞானம் தான் பீஜாவஸ்தான்னு தெரிஞ்சுட்டான், தெரியுது. அஜ்ஞானத்தை பீஜாவஸ்தைன்னு நினைச்சதுனாலதான் நகிஞ்சி தவேகம் ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது பீஜாவஸ்தையுடைய அனுபவங்கிறது. ஒண்ணுமே தெரியாம தூங்கினதுங்கிறது ஞாபகம் தெரியும். அப்ப அது ஒண்ணுமே தெரியலே அப்படின்னு சொல்ற அம்சம் இருக்கு, இது அஜ்ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் பீஜாவஸ்தை. இது உச்சிகத்திய பிரத்யேக தர்சனா தேகே அனுபவத்தே ஏவ. அதுவும் இந்த அனுபவத்துல இருக்கு, அதாவது ரொம்ப தெரியாத விஷயம் இல்லை. இது ஸ்ரீஹா தேகே விவர்த்திகா இது. விஸ்வம் கையகன் பிராஜ்யன் இந்த மூணு அவஸ்தையும் இந்த முடிச்சுட்டு இருக்கிறதே தேகனா முடிச்சுட்டு இருக்கிறதே தெரியுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காமிச்சார். ஸ்ருதியில சொன்னது மூணு அவஸ்தைகள், மூணையும் புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஜாகிரதாவஸ்தையே காரிகாக்காரர் காண்பித்தார். மூணாவது காரிகை விஸ்வோஹி ஸ்தூலபுகு நித்யம் தைஜச பிரவிவிக்தபுகு ஆனந்தபுகு ததா பிராஜ்ஞா ஸ்ரீஹா போகம் நிரோதித. முதல்ல மூணு அவஸ்தை உள்ள அந்த ஆத்மாவை பத்தி சொன்னார். மூணு பாதங்கள். அந்த ஆத்மாவுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புக்கு விசேஷம் கொடுக்குது. ஸ்தூல புக்கு, பிரயுக்த புக்கு, ஆனந்த புக்கு. அந்த போகமும் மூணு விதமாக இருக்கு. இது அது மூலமா இருக்கிறதால தானே ஆத்மா மூணு விதமா இருக்கு. விஸ்வதையில பிராஜ்யம். அதனால விஸ்வனாக இருக்கும்போது ஸ்தூல பதார்த்தத்தை போகம் பண்ணலாம், தைஜசனா இருக்கும்போது அதுக்கு வித்தியாசப்பட்ட பதார்த்தங்கள் ஆனா அதே மாதிரி தெரியுது. அப்ப ஏற்பட்ட வாசனாமயமான பதார்த்தங்களை போகம் பண்றான். அப்புறம் அந்த அந்த பதார்த்தங்கள் விட்டு போயிடுறது, வெறும் ஆனந்த புக்காக இருந்துருக்கா சுசுப்தி காலத்தில். ஆக இப்படியாக மூணு விதமான போகம். இந்த போகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது மூணு விதத்தா இருக்கு. அது எப்படி மூணு விதமா திருப்தியை பண்றோம். ஸ்தூலம் தர்ப்பயதே விஸ்வம் பிரதிவிஷ்டந்து தைஜகம் ஆனந்தஸ்ய ததா பிராஜ்யம் ஸ்ரீஹா திருப்தி விபோதித. மூணு விதமான திருப்தி ஏற்படுது. ஸ்தூலத்தினால ஒரு திருப்தி, ஸ்தூலம் ஜாகிரதமா இருக்கும்போது அந்த அவஸ்தையில இருக்கும்போது இவனை திருப்தி கொடுக்கிறது, ரோகம் கொடுக்குது. பிரவிலிட்டம் சூக்ஷமான வஸ்து இருக்கு வாசனா, அது சொப்பனத்துல இருக்கும்போது தைரியத்தனை திருப்தி கொடுக்குது, ரோகத்தை கொடுக்கு. ஆனந்தம் பிராஜ்யனாக இருக்கிறவனுக்கு திருப்தியை கொடுத்து இது பண்றது. ஆக திருப்தியும் மூணு நிமிஷம். இது வியாக்கியானம் பண்ண வேண்டியதில்லை இந்த ஸ்லோகங்களுக்கு. சுத்தார்த்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு மேல ஒரு சின்ன பலம் ஒண்ணு சொல்ற, அது அங்க புத்தி போச்சு இதை சேர்த்து சொல்ற. மற்ற இடத்துல இருந்து கொண்டு வருவார். ஆத்மா தத்துவத்தை சொல்லி கொடுக்குற இடத்துல அந்த போகம் மூணு விதம், அவரால் திருப்தி, அந்த போக விஷயங்கள் மூணு விதம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மூணு தாமசு. இந்த தாமனா மூணு இடங்கள், மூணு அவஸ்தைகள். இந்த மூணு அவஸ்தைகள்லையும் போஜ்யம் இது என்னது, போக்தா என்னது
அப்படிங்கிறத இந்த மாதிரி எவன் தெரிஞ்சுக்கிறானோ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறானோ யோ வேத ஏததுபயம் சகா விஞ்ஞானோ நலிப்பது அந்த போகத்துல இருந்தாலும் அந்த போகத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறான். இந்த போகத்திலேருந்து அவனுக்கு விடுதலை போகம் ஏற்பட்டு போகுது. ஆனா அதனால அவனுக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. திரிஷு தாமசு இது வியாக்கியானம் பண்றான் ஆசிரியர். திரிஷு தாமசு மூன்று நிலைகளில் என்ன ஜாகிரதாரிப்பு ஜாகிரத் சொப்னம் சுசுப்தி அப்படிங்கிற மூணு நிலைகள். அதுல போஜ்யம் போகான ரெண்டு. போஜ்யம் என்ன? ஸ்தூலம் பிரவிவிக்தம் ஆனந்தம். ஸ்தூல புக்கு பிரவிவிக்த புக்கு ஆனந்த புக்கு இல்லையா? ஸ்தூல பிரவிவிக்த ஆனந்தாட்சம் எது போஜ்யம். இதை எப்படி பார்க்கணுமா? ஏகமேவ திரிதாபூதம். ஒண்ணுதான் இங்கேயும் ஒண்ணுதான் மூணுதுன்னு ஆன மாதிரி அங்க ஒண்ணுதான் மூணுது இருக்கு. அதே மாதிரி எச்ச போக்தா மூணு பேர். விஸ்வ தைஜச பிராஜ்ஞாட்சா போக்தா. அங்கேயும் ஏகையவ திரிதாபூதா. ஒரே ஆசாமி விஸ்வ தைஜச பிராஜ்யனாக ஆயிட்டார். அது எப்படி நம்புறது? இந்த தனித்தனியா சொல்றது ஏகையவங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டால் சோகம் இது ஏகத்வேன பிரதிசந்தானா. கூட நான் தான் அப்புறம் பார்த்தேன் அப்படின்னு தெரியறதோட தூங்கினவன் யாரு சந்தேகமாவது நான் தான் கஷ்டமா தெரியுது. ஆகையாலே அந்த பிரதிஜையாலே தூங்கினவன் இந்த ஒரே ஆசாமி தான் விஸ்வதேஜித பிராஜ்யனாக இருக்கான். மூணு ரூபத்துல இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். போக்தா ஏகா சோகமிக்கு ஏகத்வேன பிரதிசந்தானா. அது மாத்திரம் இல்லை, திரஷ்டத்துவ அவிசேஷாய பிரகீர்த்திதா. இது ஒரு நல்ல யுக்தி. திரஷ்டத்துவ அவிசேஷாய நாம என்ன பார்க்கலாம்னா ஜாகிரத அவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுசுப்தியவஸ்தா இந்த மூணுலையும் நமக்கு எந்த ஒரு சுபாவம் மாறாமல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். வேற எல்லாம் மாறிடும். நம்ம மனுஷனா ஜாகிரதத்துல இருக்கோம், ஆனா சொப்னத்துல இப்படி மனுஷனாவே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேற ஏதாவது ரூபத்துல கூட வந்துவிடும். அது எல்லாமே போயிடுறது அங்க சுசுப்தியில ஒண்ணும் இல்லை. அப்ப என்னதான் இருக்கு சமானமாக? எது வந்துட்டு போறதோ அது நம்மளை சேர்ந்தது இல்லைன்னு புரிஞ்சிடும். மனுஷனா இருந்தேன், இப்போ குறைஞ்சிட்டு இருக்கேன், அப்புறம் சொப்பனத்துல பார்த்தா வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்னாச்சு? நான் தான் அது. அதுல சந்தேகம் இல்லை. மனுஷத்துவங்கிறது என்னுடைய சுபாவம் கிடையாது. ஏதோ ஒண்ணு சேர்ந்து நமக்கு கிடைச்சது. மனுஷ சரீரம் சேர்ந்ததுனால நான் மனுஷன் ஆயிட்டேன். வேற ஏதாவது சரீரம் வந்தா வேற அப்படிங்கிறது ஆயிடும். இப்ப நாம என்ன பண்ணணும்? எந்த ஒரு அம்சம் மாறுதலை அடையாமல் இருக்கோ அது தன்னுடைய சொந்தமான ஆத்மாவுக்கு சொந்தமான அம்சம். அது என்னன்னா ஜாகிரதையிலும் நான் தான் திரஷ்டா. சொப்னத்தை பார்க்கிறவங்க நான் தான், சுசுப்தி அனுபவிக்கிறவங்க நான் தான். அப்ப திரஷ்டாவை பார்க்கறச்ச எப்ப பார்த்தாலும் இவன் திரஷ்டாவாக இருந்தது இல்லையா? சுசுப்தி காலத்துக்காக இவங்க திரஷ்ட சுபாவம் ஒன்றும் மாறுவதில்லை. என்ன இருக்கோ அதை பார்த்து விடுறான். அஜ்ஞானம் இருக்குன்னா அஜ்ஞானத்தை பார்த்து விடுறான். ஒண்ணுமே தெரியலேங்கிறத பார்த்து விடுறான். சுகமா இருக்குன்னு பார்த்து விடுறான். ஆக இந்த திரஷ்டத்துவங்கிறது இருக்கு, இந்த மூணு நிலையிலும் வித்தியாசப்படுது. அதனால திரஷ்டத்துவ அவிசேஷாச்ச அப்ப ஏகா ஏதோ அதுல ஏதாவது வித்தியாசம் வந்ததுன்னா சரி ஆள் வேறன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. அதனால சோகம் அப்படின்னு சொன்னது ஒண்ணு ஒரு பிரமாணம். திரஷ்டாங்கிற அந்த தன்னுடைய சுபாவம் இருக்கு, இந்த மூணு நிலையிலையும் மாறாமல் இருந்திருக்கு இன்னொன்னு. அதனால ஏக ஏவ திருமாமதா யோ ஏக ஏததுபயம் போஜ்ய போக்திருதையா அநேகதா சின்னம். ஒண்ணுதான் இப்படி போக்தா என்ன போஜ்யம் என்ன, அதுலயும் மூணு இருக்கு. இன்னும் கூட நிறைய எத்தனையோ தினசாக அநேகமாக சின்னமாக இருக்கு. எவன் வேத இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ சகா பீஜானா நலிக்கதே. அதாவது போஜ்யத்திய சர்வத்திய ஏகபோக்திரு போஜ்யத்வா. நம்ம அந்த போகம் பண்ணினாலும் அதனால ஏற்படக்கூடிய அந்த தோஷத்துக்கு ஆளாக மாட்டான். அப்படி ஏன் ஆக மாட்டான்? போக்தா அந்த போகம் பண்ணினான்னா தோஷம் தானே அப்படின்னு கேட்டால் என்ன ஆச்சுன்னா எந்த தோஷமும் எல்லாத்துக்கும் வரக்கூடிய தோஷமா இருக்காது. ஒருத்தரை குறிப்பிட்டுதான் சொல்லியிருக்கோம் இது இவனுக்கு தோஷம் அப்படின்னு. தோஷம்னு ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு தோஷம்னு ஒண்ணு கிடையாது. இந்த ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணினா அது தோஷம். அதே வசதி இன்னொருத்தருக்கு தோஷமா இல்லாம இருக்கு. இப்ப நாய் பூனைலாம் ஏதோ பல காரியங்கள் பண்றது. அந்த காரியங்கள் பண்றதுனாலே அதுக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. அந்த காரியத்தை நாம பண்ணினோம்னா அப்ப தோஷம் தோணும். அப்ப என்னாச்சு? தோஷம்ங்கிறது அந்தந்த போக்தாவுக்கு தோஷம் வந்து தனித்தனியா வேறுபடுது. அப்பதான் தோஷம். பொதுவா ஒண்ணும் இல்லை. இப்ப இவன் என்ன பண்றான்? நாய் இல்ல எல்லாத்துலயும் ஒரே ஆத்மா தான் போக்தான்னு பார்த்துட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகுது? இப்படி தெரிஞ்சிட்டவனுக்கு அந்த போகத்தினால வரக்கூடிய தோஷம் வராது. அதான் சொல்றாரு போஜ்யத்திய சர்வத்திய
ஏக போக்திரு போகியத்வம். எத்தனை போக்தியங்கள் வித்தியாசப்படுறது இருக்கோ, போகங்கள்லாம் இருக்கோ, இது எல்லாமே ஒரே போக்தாவுக்கு தான் இல்லையா அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டானே. ஆனால் அப்ப அவனுக்கு அந்த தோஷம் வராது. என்ன தோஷம்னா தோஷம் தானே. ஒரு போக்தான தெரிஞ்சுட்டா என்ன, பல போக்தான தெரிஞ்சுட்டா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அது சொல்றா, நகியஸ்ய யோ விஷயா கஹா தேன ஹீயதே வர்த்ததேவா. ஹீயதே வர்த்ததே அப்படின்னா என்னன்னா, ஹீயதேனா தோஷம் துஷ்டனாயிடுறான்னு அர்த்தம். வர்த்ததேன்னு சொன்னா நல்ல குணமான ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம். எது எவனுக்கு விஷயமோ, விஷயம்னா அவனுக்காகவே ஏற்பட்டதோ, அதை அவன் அனுபவிக்கிறதுனால அவனுக்கு அதனால ஒரு தோஷம் இல்லை, குணம். எப்படி நகி அக்னி விஷயம் தத்வா சாட்சாதி. அக்னியானது சாட்சத்தை இருக்கிறது. அப்ப சாட்சத்தை இருக்கிறதுனால அக்னிக்கு குணமா தோஷமா ஒண்ணும் இல்லை. இது அதுவே சுபாவம். அதே மாதிரி இந்த ஆத்மா ஒரே ஆத்மா இதுக்கு இந்த சொரூபத்துல இருந்து இது எல்லாம் போக்கியமாக்குன்னு சொன்னா சுவாவம் இருக்கிற முடியும். விட்டாச்சுன்னா ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனால் இது இல்லை மற்ற இடத்துல. எப்படி நாம ஒரு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது நாம தனித்தனியா இருக்கோம். அப்ப நமக்கு அந்த சுவாவம் இல்லை. எதை வேணாலும் அனுபவிக்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற சுவாவம் இல்லை. ஏன்னா நமக்கு போக்தா தனித்தனியா இருக்கான். அப்ப என்னாச்சு, சுவாவம் இல்லாதத நாம பண்ணினோமானால் அது தோஷத்துக்கு அந்த விதத்துலதான் சொல்றாங்க. விஷயம் கல்வா, விஷயம்னா சுவாபாவிகமாக இயற்கையாக ஏற்பட்ட சுபாவ சித்தமான ஒரு விஷயத்தை அது பண்றதுனால அது அவனுக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனா சுபாவ சித்தமா இல்லாதது சாஸ்திர விரோதமா இருந்தா அவன் தோஷத்துக்கு கொடுக்கணும் இல்ல பரவாயில்ல. இதே மாதிரி இது ஒண்ணு இருக்கு, பிராண உபாசகன். சர்வ சரீரத்திலையும் பிராணம் தான் அக்கா அதனம் பண்றான் அப்படின்னு எவன் உபாசகன் இருக்கானோ, அந்த உபாசகனுக்கு எந்த அண்ணன் சாப்பிட்டாலும் அன்னதோஷம் வராது. ஏன்னா அவனுடைய திருஷ்டி நான் சாப்பிடல, பிராணனாக சாப்பிடுறது அப்படின்னு ஒரு புத்தியோடு இருந்தா நிர்தேவனா இருக்கிறோம். ஆக எந்த அண்ணன் நிருத்தமா இருக்கும், அந்த நிருத்த அன்னத்தை சாப்பிட்டதுனால அவன் பிராணம் ரசிக்கிறதுக்காக சாப்பிடறான். சாப்பிடுறது நான் சாப்பிடல அவசியா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தோஷம் வராது. ஏன்னா இதே பிராணன் அதே வஸ்துவை வேற ஒரு சரீரத்துல இருந்து தன்னுடைய ஸ்திதிக்காக சாப்பிடுறதுன்னா ஒரு தோஷமும் இல்லை. அப்ப எல்லா இடத்துலையும் ஏக பிராண உபாசனை பண்றாலும் இல்லையோ அந்த ஆளுக்கு தோஷம் இல்லை. ஆக தர்மத்துல அந்த உபாசனை இல்லாதாலும் தோஷம் இல்லைன்னு. ஆமா, அதுவும் தெரியும். பகவான் நான் முடிச்ச பிராணத்தை அதான் ஆபத்தர்மத்திலையும் உபாசகனா இருக்கணும்னு இல்லை. இப்ப சொன்னது உபாசகன் எல்லா இடத்துலயும் ஒரே பிராணம் தான் சாப்பிடுறான், அக்கா நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற உபாசனம் பண்றவருக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுது. ஆபத் தர்மம்னு சொன்னா அதுக்கு பிராண உபாசனை வேண்டியதில்லை, சாதாரணமாக சொல்லப்படுது. பிரபவ சர்வபாவானாம் ததாமிதி நிச்சய சர்வம் ஜனயதி பிராணா ஏகோபிஷூன் புருஷா பிரிஷத்து. இதுக்கு முன்னாடி அவ்யாஜிதார பேர் சொன்னோம், அதுக்கு பிராணம்னு ஒரு பேரை வேற எடுத்துருக்கு ஸ்ருதி. அப்ப இந்த பிராணன் புருஷா இருக்கு, பிராணா புருஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவ்யாஜம் இருக்கு. இது பீஜ சக்தி அப்படின்னு. அப்ப அதுல இருந்துதானே எல்லாம் வந்ததுன்னு சொல்லணும். சமஸ்த ஜெகத்தும் அதுல இருந்துதான் வந்தது. அதுதான் சொல்றது. பிரபவ சர்வபாவானாம் அதாமிதி விதிஷயா. முதல்ல உண்டாகிறதுக்கு காரணம் உண்டாகிறதுங்கிறத முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பீஜ சக்தி உள்ள சத்து அதுக்கு காரணம்னு சொல்லணும். ரெண்டு அம்சம் சொல்லணும். முதல் வரியில சர்வபாவானாம் பிரபவா அதாம் சர்வபாவானாம், உண்டாகக்கூடிய சகல பதார்த்தங்களுக்கும் அந்த சகல பதார்த்தங்களும் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்கள் எல்லாமே அசத்து இல்லை, அசத்து உண்டாகவே இல்லை. அதனால சத்தாக இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களுக்கும் பிரபவா உற்பத்தியானது இருக்கிறதுதான் உற்பத்தி வருமே தவிர இல்லாத உற்பத்தி இல்லை. இருக்கிறது உற்பத்தி இல்லாத உற்பத்தி இதை பற்றி பேசப்போம் இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிறது இப்ப வச்சுக்க வேண்டியது. அதை எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா சர்வம் ஜனயதி பிராணா திரிபுருஷா பிருகஸ்பிருகது தனித்தனியாக வித்தியாசப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் அது உண்டாக்குறது. இது மாத்திரம் இல்லை, அதே சேகோவிஷூன் ஜீவாத்மாக்களையும் உண்டாக்கி கொடுக்குது. உபாதிகளை ஒரு ஆத்மா தானே,
நமக்கு எத்தனை ஜீவன்கள் தேவைப்படுறது இல்லையா? பல கோடி ஜீவன்கள் வேணும். அப்ப அத்தனை ஜீவன்கள் அதுக்கு வேண்டிய பிரபஞ்சம் எல்லாத்தையும் உண்டாகி இருக்கிறது. சதாம், அதனாலதான் அது அவ்யாக்கிர சக்தி. சதாம் வித்தியமானாம், சதாம்னா வித்தியமானாம், இருக்கக்கூடிய எந்த ரூபத்தில் இருக்கிறது? வேத அவித்யாகிருத நாம ரூப மாயா ஸ்வரூபேனா அப்படின்ட்டு மொதல் உண்டாகிறதுக்கு முன்னாடி உடனே இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப இருக்கிற இடத்துக்கு தான் அவன் புராணம் வந்து உற்பத்தி பண்றான்னு சொன்னா இல்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இல்லை. இந்த சுத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு தான் எல்லாம் உற்பத்தின்னு சொல்றாரு. இல்லைன்னா வருது அப்படின்னு கேட்டால் அது தன்னுடைய ரூபத்துல இல்லை, வேற ஒரு ரூபத்துல இருக்கு. அது என்ன ரூபம்? மாயாஸ்வரூபே நிச்சயமா உங்களுக்கு காரண ரூபத்துல இருக்குது. அண்ணா மண்ணா இருந்தது குடம், அப்புறம் புலால் வியாபாரம் பண்ணிட்டால குடமாக வந்தது. அதே மாதிரிதான் அவரும் அவ்யாஜ மாயாஸ்வரூபமாக சர்வ பிரபஞ்சமும் இருந்தது. பகவான சிருஷ்டி பண்ணின உடனே அது தன் ரூபத்துல நானா பிரகாரமாக வந்தது. அதான் மாயாஸ்வரூபேன வித்தியமான நாம காரண ரூபேன சர்வபாவான, அதாவது விஸ்வ கைதிக பிராஜ்யம் செய்தான். இப்படி தெரியக்கூடிய எல்லாம் விஸ்வ கைதிக பிராஜ்யம்னா இது மாத்திரம் இல்லை, அந்த அவஸ்தையில எல்லாம் அவஸ்தை, அதோடைய சூழ புக்கு போச்சம் எல்லாம் சேர்க்கிறதுக்கு சகவா உற்பத்தி. இவங்க சதான்னு சொல்றாருன்னா அந்த நையாரிக சொல்றான் இல்லாததெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவான். அதை இவர் மேல கண்டிக்க போற அதை இன்னும் பிடிச்சனம் பண்ற லட்சிய வம்ச ஆபிஷ்ரோன கப்பேன மாய அவாதியாயகை அஞ்சாபத்தில் அப்படின்னு சொன்னா அசல் அப்பேற்பட்ட ஒரு ஒண்ணு ஒரு மாயையால கூட உண்டாக்க முடியாது. மாயா நிஜமாவும் உண்டாக்க முடியாது, மாயையால கூட உண்டாக்க முடியாது. மாயையால உண்டாக்கப்பட்டதும் ஒரு சத்தாக இருக்கலாம், அபத்தை உண்டாக்கவே முடியாது. உண்டாக்கியாச்சுன்னா அப்புறம் அபத்து இல்லை இல்லையா? அது இருக்குது ஏதோ ஒரு ரூபத்துல பிராதிபாசியத்தினால எனக்கு சொல்லியா. ஆகையாக இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறது இருக்கிறதாக காண்பிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. அதான் இருக்கிறதுதான் இருக்குன்னு காண்பிச்சா. அதுதான் பதில் சொல்ற. எளிய அபதானேவ ஜென்மஸ்யா அப்படின்னா பிரம்மணா அவ்யவஹாரிகஸ்ய கிரஹணத்வாரா அபஸ்வப்ரபஞ்சா. நீங்க ஒரு கட்டப்பட்டு நீங்க ஏதோ சித்தாந்தத்தை சாதிக்கிறீங்க, கட்டங்கிறது உண்டாகிறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்றான் நையாயிகன். நீங்க இருக்குன்னு முடிவாக முடிக்கிறீங்க. ஆனா நீங்களும் கடமா இல்லைங்கிறது ஒண்ணு மண்ணா இருந்தது அப்படின்னு சும்மா வார்த்தை தான். மண் இருந்ததுங்கிறத அவன் இல்லைன்னு சொல்லுவான், மண் இல்லைன்னு. காரணம் இருக்கத்தான் இருந்தது, இந்த காரியம் இல்லைங்கிறது தான் வாஸ்தவம். ஆனா நீங்க முழுசா இதுதான் அப்படி காரணமா இருந்தது, ஆனா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அடம்பிடிச்சு. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? அத்வைதத்தினால ஏதாவது ஒரு உபகாரம் உண்டா இப்படி சொன்னதுனால அப்படின்னு பார்த்தால் உள்ளூர் ஐயாயிரம் சொல்ற மாதிரி முன்னாடி இல்லை அப்புறம் வந்தது அப்படின்னு சொன்னாலும் அபதாமியவர்களின் ஜென்மத்தியா பிரம்மணா அவ்யவஹாரியஸ்ய கிரஹணத்வாராபாவாத் அசத்வ பிரசங்கம். பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்காக உபனிஷத்து வந்தது. அந்த புரிய வைக்கிறதுக்கு ஒரு துவாரம் கிடைக்காம போனதுனால பிரம்மமும் இல்லைங்க இருக்குன்னு புரிய வைக்க முடியலன்னு சொன்னா என்ன நண்பா இல்லைங்க எதை இருக்குன்னு சாதிக்க முடியலையோ புரிய வைக்க முடியலையோ அந்த வஸ்துவை நாங்கள் இல்லைன்னு சொல்லணும். அப்ப என்னாகும்? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு துவாரம் இல்லாத போது பிரம்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இருக்கணும், காரியம் இருக்கணுமா, இருக்கணுமா பாருங்க. இந்த காரியங்கள்லாம் இருக்கு, இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு. அந்த குறிப்பிட்ட காலம்னா அந்த ஜென்மம் அது பிறந்ததுல இருந்து நாசமாகிற பரியந்தம் இருந்துட்டு இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதுக்கப்புறம் நாசமானதுக்கு பின்னாடியும் சூன்யம் அப்படின்னு தோண வச்சுக்கூடேன், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா வெறும் சூன்யம். அதோட ஒரு வஸ்து எடுத்துட்டு அதோடைய முன்னாடி உள்ள நிலை என்ன பின்னாடி உள்ள நிலை என்னன்னு கேட்டா உங்களுடைய சூன்யத்துல போய் நிற்கும். கடம் தொடங்குது, அதுக்கு முன்னாடி ஜடம் என்ன, ஜடம் எப்படி இருக்குது, வெறும் சூன்யம். மண்ணானதுன்னு சொல்ல முடியாது. மண்ணாக கடம் இருக்காது, கடம் வந்து மண் இல்லையே, கடம் வேறு மண்ணு வேறு தானே. மண் இருந்தா கடத்துக்கு என்ன வந்தது? அப்ப கடம் எப்படின்னா இல்லை அப்படின்னு நாமெல்லாம் பிறப்பதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லை அப்படின்னு. அப்புறம் போனதுக்கு அப்புறம் மரணமானதுக்கு இல்லை அப்படின்னு ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி ஆயிடும். ஆனா ஆயிடும் போது எல்லா காரியம் தானே இல்லைன்னு ஆச்சு. இல்லைங்கிறது
அதுல இருந்து வந்ததுன்னு சொன்ன மாதிரி எது இல்லையோ அது வரலாம் அப்படின்னு சொன்னால் அப்ப என்னாச்சு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கணுங்கிறதே அவசியம் இல்லாதவே வரலாம். அப்பனா அதுக்கு முன்னாடி காரணம் ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைன்னாரு. அப்ப பிரம்மம் பிரம்மத்தை காண்பிக்கக்கூடிய அத்தனை ஸ்ருதியும் எதுக்காக சிருஷ்டியை கொண்டு வருகிறது அப்படின்னு கேட்டால், இந்த சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புத்தியில ஏற்படுத்திட்டாங்க. அப்ப இல்லாமலே வரலாம் அப்படின்னு சொல்லியாருன்னா அந்த சித்தாந்தம் ஆக பிரம்மம் இருக்குன்னு ஒரு தீர்மானம். அந்த சூன்யவாதி சொல்றான் பாருங்க, ஒண்ணுமே இருக்க வேண்டியதில்லை, வெளியே வரும் முடியும். அப்ப அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது. ஆக பிரம்மம் இருக்குன்னு சாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு துவாரம் இல்லாத ஒரு, அதனால என்ன சொல்றா, இல்லைன்னு சொல்லாத இருக்கு, பிரம்மரூபத்துல இருக்கு, பிரம்மரூபத்துல இருக்கு. அதே நோம்பியில பண்றா இது எல்லாம் அக்ரே முன்னாடி இந்த பிரம்மமாக இருந்தது. அப்புறமா பிரம்மம் அதுல இருந்து அதை வியாகிருதமா பண்ணி வெளியே தெரியுது அப்படின்னு சொல்றது. ஆக பிரம்மத்தை தெரிவிக்கிறது அந்த காரியம் காரிய காரியர்களுக்கு இருக்கிற அவ்யாகிருதமான நாமரூபம் வியாகிருதமாக பிரம்மம் பண்ணினது இப்படி பண்ணியிருக்கலேன்னு சொன்னா பிரம்மத்துடைய உண்மையான ரூபம் யாருக்குமே தெரிவிக்கிறதுக்கு ஒரு துவாரமே இல்லாத போயிருக்கு. இது மூலம்தான், இது மூலமாகத்தான் அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது. பிரம்மணம் எதி அசதாமேவ ஜென்மத்தியா ஒன்றும் இருக்க வேண்டியதில்லை, அது வாழ்ந்தான் வரும் அப்படின்னு சொன்னால் பிரம்மணா அவ்வியவகாரியத்தை விவகாரத்துக்கு வேறு விஷயம் இல்லை, அப்பேற்பட்ட அந்த சொரூபம் இருக்கு. அதுக்கு கிரகண துவார அகாவா, அதை கிரகித்துக் கொள்ள புரிந்து கொள்ள ஒரு துவாரமே இல்லாத போகுது. அதற்கும் பிரம்மம். இப்ப கேட்பா இப்படி சொன்னா அந்த ரஜி சர்ப்பம் எல்லாம் எப்படி வந்தது, அது என்ன முன்னாடி இருந்தாரு ரஜி சர்ப்பம் ரஜியில் உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றதா அவருக்கு முன்னாடி ஆமான்னு சொல்ல வேண்டியதுங்கிறார். திருஷ்டஞ்ச ரஜி கல்பாதீனாம் அவித்யாகிருத மாயாபீஜ உற்பன்னானாம் ரஜ்வாத்யாத்மனா. இந்த ரஜுவும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அப்ப ரஜுடைய அஜ்ஞானம் தானே அந்த சர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய பீஜ சக்தி, ரஜுவின் அஜ்ஞானம். அப்ப அந்த அஜ்ஞானம் ரூபமாக அந்த சர்ப்பம் இருந்தது. அஜ்ஞான பீஜோத்பன்னானா மாயா பீஜ உற்பன்னானாம் அவித்யாகிருத மாயா பீஜ உற்பன்னானாம் ரஜு சர்ப்பாதீனாம் ரஜ்வாத்யாத்மனா அத்துவம் திருஷ்டம். ரஜ்வாதி ரூபமாக இருந்தது. ரஜ்வா என்பது இப்ப சர்ப்பமா தெரிய ஆரம்பிச்சு. ஆனா எப்படி எதுனாலேன்னா மாயையால உண்டாச்சு, ஒரு குலாலம் உண்டாக்கி அந்த சர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சரியான காரணம் அதை உண்டாக்கி கொடுக்கல, வெறும் மாயையை உண்டாக்கி கொடுத்துருக்கு, சாந்தியால கொடுத்து நகி உபலப்தி. அதனாலதான் நிராஸ்பதாக ஆஸ்பதம் ஆதாரம் ஆதாரம் இல்லாத ஒரு சமை வெற்றி சத்துவம் சமம் மிருகத்திற்காசமம் அப்படின்னு ஒரு குலமும் வருது. எங்க பார்த்தாலும் அந்த பிரம்மத்திற்கு திட்ட வழி பார்த்தா ஒண்ணு பிரமிக்கப்பட்டது, ஆனா அதுக்கு பதில் வேற ஒண்ணு இருக்கு. சர்ப்பமா தெரியுது தப்புன்னு சொன்னால் தப்போட நிக்கல, அந்த கற்பத்துக்குள்ள நாங்க ஒரு நிஜமானது ஒரு இருக்குது. அது ஆதாரமா யதா ரஜ்வாம் பிராட் சர்ப்போத்பத்தே ரஜ்வாத்மனா சர்ப்பா சமேவ ஆசி ஏவம் சர்வபாவானாம் உற்பத்தே பிராணபீஜாத்மனே தத்துவம். அந்த கூட நம்ம விசாந்தத்துல இந்த சர்ப்பம் தெரிஞ்சதே ரஜுவில அது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரஜுவெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி சகல பாவங்களும் பதார்த்தங்களும் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த சதுரூபமாக இருந்தது, பிராணசக்தி ரூபமாக இருந்தது. ஸ்ருதிகள் பக்தி பிரம்மவேதம், அதனாலதான் பிரம்மவேதம் எல்லாமே பிரம்மன் சொல்றது. ஆத்மவேதம் அக்ராசி அப்படின்னு சொல்றது. அப்ப சர்வம் ஜனயதி பிராணா தேவோ விஷ்ணு அம்சவடிய ரவே. அம்சுனா கிரணங்கள் தான். ஒரு பெரிய பிரபாவம் மாதிரி இருந்ததுன்னா அதுல நிறைய கிரணங்கள் காணும். அந்த விதத்துல இந்த பெரிய பிரகாசம்னா சைதன்யம் சிதாத்மகத்துவ புருஷத்துல அதுல இருந்து வரக்கூடிய ஏதோ ரூபாக அம்சவா கிரணங்கள். அந்த கிரணங்கள்னு எதை சொல்றாருன்னா ஜீவன்களை சொல்றாரு. ஜலார்க்கமாக ஒரே ஒரு பெரிய சூரியன் இருக்கு, அந்த சூரியன்ல இருந்து பிரதிபிம்பமாக ஆகி ஜலார்க்கங்கள் ஜலசூரியன்கள் நிறைய வரா மாதிரி ராஜ்ய கைதச விஸ்வதேவேன தேவ மனுஷ சிறியகாதி தேவ தேவேது விபாத்தியமான இத்தனை தேவ தேவங்கள்ல ஜீவன்களாக தெரியுது. இதெல்லாம் அந்த பெரிய சிதாத்மாவுடைய கிரணங்கள் விபாத்தியமான சோம்சவகாயே தான் புருஷா. இந்த புருஷான அந்த அவ்யாஜர புருஷா தனித்தனியாக பிரஷ்டு பண்றார். விஷயபாக விலட்சணம் அதுவும் புரிந்தவர் சலட்சணம். அந்த
அலட்சணமாகவும் இருக்கு, விலட்சணமாகவும் இருக்கு. விலட்சணம்னா வித்தியாசப்பட்டதாகவும் இருக்கு, பலட்சணம்னா ஒரே மாதிரியாகவும் இருக்கு. சைத்தன்யம்னு பார்க்கும்போது ஒன்னா தெரியுது, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த போகம், அது சமாச்சாரங்கள்லாம் பார்த்தா விலட்சணமா இருக்கு. அதான் அக்னி இருக்குங்கிறவர், அக்னியிலேருந்து பார்க்கக்கூடிய பொறிகள் இருக்கு, நெருப்பு பொறிகள், அது ஒரே மாதிரியாகவும் இருக்கு, சைத்தன்யமாக ஒரே மாதிரியாகவும் இருக்கு, விலட்சணமாகவும் இருக்கு, அதே சமயத்தில் வித்தியாசப்பட்டு இருக்கு. ஜலாக்க வச்சோம் விலட்சணம் இத்தரான் சர்வபாவான் பிராணா பீஜாத்மா ஜனகதி. இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பிராணங்கிற பீஜாத்மா உண்டாகிறது. அதுக்கு பிரமாணம் யதோர்ணனாம்புதி யதாக்னேஹி க்ஷுத்ராவிஸ்வலிங்காக இத்தியாதி ஸ்ருதிஷு. இத்தியாதி ஸ்ருதிஷு இந்த பிரமாணமாக இருக்கு.